Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல ஒரு கப் மைதா மாவு, ஒரு கைப்பிடி சோயா வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம் வரும். பிஞ்ச் போல மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாங்க. சேர்த்து வந்து நம்ம ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் போல் தண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம கலக்கணும். நீங்கள் கூல் வாட்டர் எடுத்தாலே போதும். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். வேறொரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆனது பபுள்ஸாக வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மினி சோயா தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து பெரிய சோயா கூட சேர்த்து செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா சோயா வந்து நல்லா வெந்திருக்கும். இதை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சா சரியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், கூடவே பார்த்திங்கன்னா 4-5 பல் பூண்டை பொடிப்பொடியாக நறுக்கிக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயா விழுதை இது கூட சேர்த்துக்குவோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். சோயா ஓரளவுக்கு வதங்கினதையும் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மேல் மாவுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த ஸ்டஃபிங் கலவான உப்பு சேர்த்தாலே சரியாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வீட்டில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா சோயா வந்து சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். கூடவே வந்து பிஞ்சு போல் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். கொஞ்சமாக ஆயில் கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு முறை பிசைஞ்சு விட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த பால்ஸ் வந்து கையாலேயே நம்ம நல்லா அகலப்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் வந்து நம்ம பின்புறமாக வச்சுட்டு இது போல் நல்லா அகலம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம சுற்றி இருக்கிற மாவு வச்சு பொத்திக்கலாம். அதாவது மோமோஸ் டைப்பில் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப் சமோசா டைப்லேயும் செய்யலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சும்மா ஒரு ஷேப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு இது போல் அகலம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிசைன் கொடுத்துக்கலாம். ஃபோர்க்கை வச்சுட்டு இது போல் அழுத்தம் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆயிலில் வேக வைக்கும் போது நல்லா வெந்து வந்துக்கும். பாருங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். கடாயில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து ஒவ்வொன்றா உள்ளே போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் மெதுவாக வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு 5 செகண்ட் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. ஏன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து நான் ஆல்ரெடி நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்து தான் இருக்குது. மேலே இருக்கிற மாவு மட்டும் நல்லா வெந்து நிறம் மாதிரி வரணும். அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததையும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 3 பேட்சாக வந்துச்சு. நான் 3 பேட்சு இது போல் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வீட்லேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈஸியான ஸ்நாக்ஸு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை காலத்துக்கு நல்லா சுட சுட
சூடாக ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு, உள்ளே வந்து நல்லா ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங்கெல்லாம் நல்லா வெந்து வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டம்ளர் டீ கூட இது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.